இருந்தென்ன பயனோ நானா இறைவாவு நம்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கு நானா நான் வாழ்வதும் எனக்கோ தேவா. அந்திம தீர்ப்பு நாள் விரைவில் வருமென்று ஆவலாயாவனம் நோக்குகிறோம். அந்திம தீர்ப்பு நாள் விரைவில் வருமென்று ஆவலாயாவனம் நோக்குகிறோம். வானமேகங்களில் தேவரும் அந்நாளில் வானோர்களோடுமை புகழே. வானமேகங்களில் தேவரும் அந்நாளில் வானோர்களோடுமை புகழே. நாம கீர்த்தனம் பாடாத நாமம் இருந்தென்ன பயனோ நானா இறைவாவு நம்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நானா நான் வாழ்வதும் எனக்கோ தேவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். சகோதர சோதிகளையும் யாவரை வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் 81வது பிறந்த நாளை கொண்டாடும் வித்ய நாயகி ஓராண்டின் பிறந்த நாளை கொண்டாடும் திசில் பென்ஸ் ஜியோசன் உள்ளாரும் திருப்பலியில் மனித ஆவிக்கியர் மேரி ஜக்கரியாஸ் பெர்னார்ட் ஜோசப் அகஸ்டின் வில்சன் விடியார் நிலைப்பாற்றுக்காகவும் திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பார்க்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியாக தூய முடியாது சகோதர சகோதரிகளை நாம் எனக்காக எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக. ஆமென்.
இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகுந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தக ஒளிக்கு அழைத்துள்ளவர்களின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல் பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். Alleluia.
இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேத்தேயுவின் மகன் பர்த்தமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபோனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் புனித ராயனுடைய மடலிலே அவர் அந்த மக்களை எல்லாம் பார்த்து, அவர்கள் எத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள், அவர்கள் யாராக இருந்தார்கள், மேலும் எப்படி அவர்கள் இயேசுவின் மக்களாக மாறினார்கள் என்பதை பற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். அவருடைய இந்த வார்த்தைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரசு குருத்துவ திருக்கூட்டம், இறை மக்களின் ஒரு சமூகம் என்பதை குறிப்பிடுகின்றார். இத்தகைய ஒரு தகுதியும் இந்த ஒரு ஸ்தானத்தையும் பெறுவது எப்படி என்பதை பற்றியும் அவர் குறிப்பிடுகின்றார். தூய மக்கள் இனத்தினர் நீங்கள், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளிலிருந்து தமது உயர்த்துக்கு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இவர்கள் இத்தகைய ஒரு தகுதியை பெறுவது அரசு குருக்களின் திருக்கூட்டம், தூய மக்களின் இத்தகைய ஒரு நிலையை பெறுவது அவர்கள் இருளிலிருந்து ஒளிக்கு வந்த பிறகுதான், ஒளியை சார்ந்தவர்களாக வாழ்ந்த பிறகுதான் இந்த ஸ்தானத்தை பெறுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே இருள் சூழ்ந்த நிலைகள் பல உண்டு. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள், சவால்கள் மனிதனை சந்திக்கின்றன. இவ்வாறு இருக்கையில் நாம் துணிச்சலோடு இருக்க வேண்டும், வீரமுள்ள விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எவ்வாறு பார்த்திமேயு பார்வை பெற்றிருந்து அவர் பார்வை இழந்தவராக இருந்தார், மீண்டும் பார்வை பெறுகின்றார். ஆகவே இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்று சொன்ன பிறகு அவர் பக்கமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும்
என்று வேண்டுகின்றார். இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து அவருக்கு ஒளியை பெற வேண்டும் என்று அவர் விரும்பி கேட்கின்றார். மேலும் இவர் உரக்க கத்தி கேட்கின்றார். எனவே சீடர்களிடம் இயேசு சொல்லுகின்றார், அவரை கூப்பிடுங்கள். அப்பொழுது அவர் துணிவுடன் எழுந்து வந்தார். இயேசுவின் துணிவுடன் எழுந்து அவர் இயேசுவிடத்தில் சென்றார். எனவே இந்த துணிவு விசுவாச ஒரு வாழ்வு. இதுதான் நாம் ஒளியில் நிலைத்திருப்பதற்காக வேண்டிய அவசியமான தேவைகள். பார்த்தமையும் மீண்டும் பார்வை பெறுவதற்கு காரணம் அவர் தாவீதின் மகன் மீது, இயேசு மீது நம்பிக்கை கொண்டும் மேலும் துணிவுடன் அவர் வாழ்ந்தார். அவர் எனக்கு செய்வார் என்கின்ற எதிர்நோக்குடன் சென்றார். எனவே இயேசுவின் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற இந்த சவால்கள், இவைகளில் நம்மிடம் இருக்கின்ற இந்த ஒளியை அணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை அணைத்து விடாமல் பாதுகாப்பது ஒவ்வொருடைய கடமை. அது அணையாமல் காப்பதற்காக விசுவாசம், ஆழமான உறுதியான விசுவாசம் தேவை. எனவே இத்தகைய ஒரு மனப்பான்மையோடு நம்மில் நாம் பெற்றுக்கொண்ட இயேசுவின் ஒளி, இந்த ஒளியின் மக்களாகவே இன்றும் வாழ்ந்திடும். இருள் நம்மை விட்டு அகன்று நம்மை கவ்விவிடாமல் நாம் இயேசுவின் ஒளியை என்னாலும் பெற்று அவருக்கு ஒரு ஒளியின் மக்களாக வாழ்ந்திட வேண்டிய வரங்களை திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாறி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றியும் பெற்றிட கனிவுடன் அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீறி எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாற்றுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின்
குடிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை நிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களில் தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு-அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு-அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்தவராகி புனிதர் அனைவருடன் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறார். என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதால் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
வேண்டும், புது பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும், பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். என் உள்ளம் உம்மொழி பெற வேண்டும், புது பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். வாழ்வின் தடைகளை தாண்டிய புது பார்வை பெற வேண்டும். வாழ்வின் தடைகளை தாண்டிய புது பார்வை பெற வேண்டும். நாளும் பிறக்கும் பொன்மணியை காணும் பார்வை தர வேண்டும். உன்னாலே எல்லாமுமே ஆகும் நிலை வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும், பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். என் உள்ளம் உன்னொழி பெற வேண்டும், புது பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். நீதி நேர்மை உணர்வுகள் நான் பார்க்கும் வர வேண்டும். நீதி நேர்மை உணர்வுகளை நான் பார்க்கும் வர வேண்டும். உண்மை அன்பு உயர்ந்திடவே உழைக்கும் உறுதி தர வேண்டும். எல்லோரும் ஒன்றாகவே வாழ வழி வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியானவராக எங்கள் இதயங்களை நீர் பற்றிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுவனவாக நற்செய்தி விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லவரால் உம் அருள் எமனை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பர்
மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரை மீட்பளிக்கும் குடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் எம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமும் இந்த அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்கவும் கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே பரலோகத்தையும் பூலோகத்தையும்